Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பயிர் காப்பீடு மற்றும் நிவாரணத் தொகை வழங்கக் கோரி வேளாண்மை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். ஒட்டப்பிடாரம், கயத்தாறு, எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த மழையில் உளுந்து, கம்பு, சோளம், மக்காச்சோளம், மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி உள்ளிட்ட பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தன. இதற்கு பயிர் காப்பீடு மற்றும் நிவாரணத் தொகை வழங்காததால் வேளாண்மை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு வாரத்திற்குள் இழப்பீடு மற்றும் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வீட்டின் மீது மரம் விழுந்ததில் பழங்குடியின பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். சேம்பக்கரையில் வசித்த மல்லிகா என்பவர் காலை வேளையில் வீட்டின் அருகில் உள்ள தகரத்தால் வையப்பட்ட அறைக்கு சமையல் செய்ய சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த மரம் சமையல் அறை மீது விழுந்ததில் சமையல் செய்து கொண்டிருந்த மல்லிகா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மாணவ மாணவிகள் பள்ளியை சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி விடிய அரசின் கல்வித்துறையின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. கவுண்டம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளை உணவு பாத்திரம் கழுவ செய்தும் பள்ளியின் வளாகத்தை சுத்தம் செய்ய வைத்தும் வேலை வாங்குவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் ஆலச்சம்பாளையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதேபோன்று பல்வேறு முறைகேடுகள் புகாரில் சிக்கிய அப்பள்ளி சத்துணவு அமைப்பாளர் புவனேஸ்வரி வீரப்பம்பாளையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் கூலி தொழிலாளி இறப்புக்கு நியாயம் கேட்டு விடிய அரசுக்கு எதிராக மறியல் போராட்டம் நடந்தது. தாமஸ் காலனியைச் சேர்ந்த ஈஸ்வரன் மாட்டிற்கு புல் அறுப்பதற்காக சிவா என்பவரின் தோட்டத்திற்கு சென்ற நிலையில் அங்கு சட்டவிரோதமாக தரையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார வயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்து இறந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த ஈஸ்வரனின் உறவினர்கள் அவரது உடலுடன் விடியா திமுக அரசை கண்டித்து மரணத்திற்கு நியாயம் கேட்டு உத்தமபாளையம் அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் சேதமடைந்த சாலைகளை சீரமைத்து தரக்கோரி மறியல் போராட்டம் நடைபெற்றது. மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பிரதான சாலையான பாலக்கரை சாலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு அப்படியே விடப்பட்டதால் அந்த சாலை மிகவும் சேதமடைந்தது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வெகுண்டெழுந்த பொதுமக்கள் சாலையை சீரமைத்து தரக்கோரி மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.